Sindinga 9 channel சொந்தங்கள் எல்லாருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில கல்லுப்பினுடைய அற்புதங்கள் பத்தி சொல்லியிருக்கேன். கல்லுப்பு சுத்தி போடுறதுல இருந்து வீடு துடைக்கிறதுல இருந்து கல்லுப்பு பரிகாரத்துல இருந்து நிறைய விஷயங்கள் இந்த கல்லுப்பு சம்பந்தமா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கல்லுப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு தான் நாம பயன்படுத்தக்கூடாது. அதாவது தீபம் ஏற்றுவதற்கு மட்டும்தான் கல்லுப்பு அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது. கல்லுப்போ சால்ட்டோ இந்துப்போ எதுவாக இருந்தாலும் சரி, உப்பு அப்படின்னாலே அதை மேலே நம்ம தீபம் வச்சு ஏற்றுவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி இந்த கல்லுப்பு அப்படின்றதுல குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். பரிகாரம், கல்லுப்பு பரிகாரம், நம்ம நினைத்தது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 கைகள்லையும் கல்லுப்பை வச்சு அதிகாலை 4 to 6 மணிக்குள்ள உங்களுக்கு நான் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதன்படி நீங்கள் கல்லுப்பு பரிகாரம் அப்படின்றத செய்யலாம். நம்ம நினைச்ச விஷயங்கள் உடனே நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதற்காக பயன்படுத்தலாம். சுற்றி போடுறதுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி நாம் வீடு துடைக்கிற தண்ணியில் ஒரு அரைக்கை கல்லுப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு அரை மூடி கோமியம் இதை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடை துடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கோவில் போன்ற புனிதம் உங்கள் வீட்டில் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த கல்லுப்பு, கோமியம், மஞ்சள் பொடி அத்தனையுமே நமக்கு புனிதத்தை தரக்கூடிய ஒரு விஷயம், வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், வீட்டை புனிதமாக்குகின்ற ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கல்லுப்பு தாராளமாக பயன்படுத்தலாம். அதோடு இல்லாமல் இந்த கல்லுப்பு அப்படின்றது மணிப்பாஸில் போட்டு வச்சுக்கலாம். நாம் வீட்டில் ஒவ்வொரு மூலையில் கார்னரில் இந்த கல்லுப்பு அப்படின்றது ஒரு அகல் விளக்கில் போட்டு வைக்கலாம். இப்படி கல்லுப்புக்கு நிறைய பலன்கள் நான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்களுக்கு இந்த கல்லுப்பு அப்படின்றது ஒரு தீர்வாக நமக்கு அமையுது. வீட்டை நாம மாப் பண்ணும்போது இந்த கல்லுப்பை சேர்த்தோம் அப்படின்னா வீடு முழுக்கவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது கிடைக்கும். வீடு முழுக்கவே ஒரு தூய்மை அப்படின்றது கிடைக்கும். அதாவது சால்ட்டை டைரெக்டாக நாம பல் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துறதை காட்டிலும் கல்லுப்பை நாம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டு அதை நம்ம பல் விளக்கினோம் அப்படின்னா நம்மளுடைய பற்கள் சுத்தமாகும். தேவையற்ற அந்த ஈரில் கோத்துட்டு இருக்க நீர் வெளியேறும். இப்படி நிறைய குணங்கள், மருத்துவ குணங்கள் இந்த கல்லுப்புக்கு இருக்கு. அதனால கல்லுப்பு அப்படின்றது தீபம் ஏற்றுவதற்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தக்கூடாதே தவிர மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும், நான் சொன்ன இந்த விஷயங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது வீடு துடைக்க, குளிக்கிறதுக்கு, திருஷ்டி கழிக்கிறதுக்கு, நம்ம வாஸ்து குறைபாட்டை நீக்கிறதுக்கு, பூஜை அறையில் கல்லுப்பு ஒரு அகல் விளக்கில் வைக்கிறதுக்கு, இப்படி சகலத்துக்கும் நாம பயன்படுத்தலாம். அந்த தீபத்துக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க, சரிங்களா? இன்னைக்கு இந்த கல்லுப்பு சம்பந்தமா நீங்க கேட்ட சந்தேகத்துக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். நான் மறுபடியும் சொல்றேன், கல்லுப்பு வீடு துடைக்கிறதுக்கு, மாப் பண்றதுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.